எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் என் இயேசுவுக்கே சொந்தம். இப்பொழுது நான் பாடப்போகிற பாடல் சங்கை வேதநாயகம் சாஸ்திரியார் எழுதிய ராகம் அமைத்த இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. மிகவும் அருமையான பாடல், எனக்கு ரொம்ப தாக்கத்தை கொடுத்த பாட்டு. இது நான் நிறைய தடவை இசையமைச்சிருக்கிறேன். இந்த ராகம், இந்த பாடல் அமைந்த ராகம் காப்பி ராகம். இந்த காப்பி ராகம் ரொம்ப இனிமையான ராகம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காப்பிக்கும் காஃபிக்கும் ஒப்பிட்டு சொல்லியிருக்கேன். காஃபியில் எப்படி ஃபில்டர் காஃபி, எக்ஸ்ப்ரெஸோ, காஃபி மொக்காங்கிறான், ஸ்டார்பக்ஸ் காஃபி, டிம்மாட்டன் காஃபி, நிறைய காஃபிஸ் அந்த விதங்கள் இருக்கிறது போல் இந்த காபி ராகத்துலேயும் நிறைய விதங்கள். இப்போ இன்றைக்கி நான் பாட போகிற காப்பி வந்து இந்துஸ்தானி காப்பி. அது இந்துஸ்தானி காப்பி வந்து ஒரு ஃப்ளேவரை மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு வித்தியாசமான அது ஒரிஜினல் காஃபி தான், ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ண வர மாதிரி இருக்கும். அது காப்பி தான் நான் இந்த பாட்டு பாட போகிறேன். என்ன அழகாக இசையமைச்சிருக்காங்க ஐயா. அதெல்லாம் வந்து ரொம்ப மேன்மையான காரியம். 22வது மேளகர்த்த ராகமாகிய கரகரப்பிரியா ராகத்தின் ஜன்னிய ராகம். இந்த ராகத்துடைய மூடு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கல்ச்சர், அந்த நேச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ராகா, பிளெண்டு, ஃப்ளேவரு, அரோமா, அந்த வாசனை, அந்த மனம், பக்தி மனம், காதல் மனம், அமைதியை தூண்டுகிற அந்த நேசத்தை கொடுக்குற ஒரு ஃப்ளேவர், அந்த பிளெண்டு. ததரிதே மபனி சா சனிதனி ப மபனி பமகரி கமகமகாரி. இதுதான் இந்துஸ்தானி. காட்டு வந்துடும். கமகமகமணி பகாரி கமகமகாரி கா. அது சின்ன காவன். அது காபியில் காவன். பகாரி சனி சனி தச கமகா கமகமணி பகாரி சனி சனி தச. இந்துஸ்தானி காப்பி. இது எக்ஸ்ப்ரெஸோ மாதிரி கொஞ்சம் காஃபியை ஃப்ளேவரை இணைச்சி, அதாவது இந்த ஃபில்டர் காஃபி சொல்லியிருக்கேன். அந்த ஒரிஜினலாக ஃபில்டர் காஃபி என்னன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாமே இந்த காஃபி பைத்தியம், காஃபி அடிக்ட்னு சொல்லக்கூடாது, பைத்தியம்னு சொல்லக்கூடாது. காஃபி எல்லாமே நான் பல நாள் இருந்திருக்கேன், பல நாள் இருப்பேன், இருக்க முடியும். எதுக்குமே நம்ம அடிமையாகக்கூடாது. ஆண்டவரை தவிர யாருக்குமே எதுக்குமே அடிமையாகக்கூடாது. ஆனால் அந்த காஃபி குடிக்கல ஒன்றும் தப்பு இல்லை சார். என்ன, காஃபி குடிக்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி, அந்த காஃபியில் மெயின் என்ன, அந்த ஃப்ளேவர் ஆஃப் த பீன், அந்த ஃப்ளேவர் ஆஃப் த ராகா, அந்த அரோமா ஆஃப் த பிளெண்ட் ஆஃப் த ராகா. இப்போ நான் என்ன ரொம்ப உச்சத்தில் போயிட்டேன் அப்படின்னா, விதவிதமான காஃபியெல்லாம் சாப்பிட்டு காஃபி போட்டு நான் இந்த காஃபி ஆராய்ச்சி பண்ணுற ஆள். எல்லாத்துலேயுமே ரிசர்ச் பண்ண, ஒன்றுலையும் அதான் சொன்னேன், எல்லாத்துலேயும் அறகுறை, ஆனால் எல்லாம் கொஞ்சம் தெரியும். இந்த காஃபி போட்டு சார், இந்த காஃபி ஃபில்டர் நான் சொன்ன காஃபி, அந்த காஃபி போட்டு இப்படி ஆத்துறோம் இல்லையா, காஃபி அந்த டபரா செட்டுன்னு இருக்குது, அதில் தான் ஒரிஜினலாக குடிங்க. 2 டபரா செட் இருக்குது அப்படிங்களா, அதில் அப்படி காஃபி ஆற்றி இந்த நுர வருது பாருங்கள், அதில் ஒரு ஃப்ளேவர் வரும். அப்போ இப்படி எடுத்து குடிச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் தான் சார் காஃபி. இப்போ அதை விட நான் என்ன பண்ணிட்டேன், ஃபில்டர்லலாம் போடாமல் இன்னும் நான் ஆராய்ச்சி பண்ணேன். இது எப்படி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு, ஒரிஜினல் டேஸ்ட். இப்போ நான் ஃபில்டர் அங்கே பீன் வாங்கிட்டு வந்து அரைச்சி ஃபில்டரில் போட்டு பல விதமான ஃபில்டர் வச்சுருக்கேன். ஃபில்டரில் போட்டு குடிச்சு பார்த்தாச்சு இந்த டேஸ்ட்டெல்லாம். இப்போ என்ன, அதை விட அதிகமாக என்னென்னா, காஃபி பீன், அந்த காஃபி கொட்டை இருக்கிறதையா, அதை வாங்கிட்டு வந்து, காஃபி கொட்டையை அரைக்காமல் வாங்கிட்டு வந்து, கொஞ்சோண்டு காஃபி கொட்டையை எடுத்து வானிலையில் போட்டு சட்டியில் போட்டு நல்லா அது கரெக்டாக வர மாதிரி ஃப்ளேவர் மேலே வறுத்து, அந்த கொஞ்சோண்டு அந்த 2 ஸ்பூன் அந்த காஃபி பீனை, அந்த காஃபி கொட்டையை எடுத்து அரைச்சி சின்ன கிரைண்டர் வச்சுருக்கேன். காஃபி கொட்டையை அரைக்கிறதுக்கு, சின்ன மசாலா அரைக்கிறதுக்கு, அதில் போட்டு நல்லா அரைச்சி அந்த வாசனையாக வருது பாருங்கள், அந்த காஃபி பொடியை எடுத்து ஃபில்டரில் போட்டு அந்த ஃபில்டர் போட்டு குடிச்சு பார்த்தா அதில் இருக்கிற டேஸ்ட்டு சோதரம் பிரமாதமாக இருக்குது. நல்லது சார்,
அதெல்லாம் சாப்பிட்லாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆகவே இந்த காப்பி ராகம் அது மாதிரி பிளெண்டு. இப்போ நான் பாடுற ராகம் காப்பி ராகம் என்ன நான் பாட போகிறேன், இந்துஸ்தானி காப்பி. இது பிளெண்டு வேறு மாதிரி, ஒரிஜினலாக பிளெண்டு கொஞ்சம் அந்த மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. அப்போ பக்தி ரசம், காதல் உணர்வு, அமைதியை தரும் ராகம், அமைதியை தரும் ராகம் அப்படிங்கிறான். என்ன அழகான ஒரு பாடலை அது பாருங்கள். காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும், கனாவை போலேயும் ஒளியும், வாலிபமும் மறையும், சீலம் எல்லாம் குறையும், மண்ணில் வாழ்வொன்றும் நிற்க மாட்டாது, கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் பகைக்குமே, கொண்ட உலகத்தில் அண்டபரன் எமை கண்டு கருணைகள் விண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தி அந்த என்னமாய் சோத்தரிப்பு. எத்தனை நாவு இருந்தாலும் போராதுண்ணா. என்ன அழகான பார்த்து, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து நற்சுகமேவவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன். அருமையான பொருள் நிறைந்த 18ஆம் நூற்றாண்டு எழுதின பாட்டு. என்ன அழகான பாட்டு. காப்பி ராகத்தில் அமைந்த இந்த பாடலை கேளுங்கள். வழக்கம் போல் ஆரோகணம் பாடி, ராகம் பாடி, பாட்டு பாடி, சிட்டாசுரம் பாடி முடிப்பேன். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இந்துஸ்தானி காப்பி ராகம். ஆரோகணம் பாடிட்டு ஒரு ராகம் பாடுறேன். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த. இந்த பாடல் பல்லவி பாடி சாரணம் பாடுறேன். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த, எண்ணமாய் தோத்தரி போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த, எண்ணமாய் தோத்தரி போமாக. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நற்சுகமேவவும் அற்புதமாகவும், நற்சுகமேவவும் அற்புதமாகவும், இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த, எண்ணமாய்
தோத்தரிப்போமாக. காலம் சொல் போல் கழியும் கண்ணீரை போல் வடியும் கனாவை போலேயும் ஒழியும். வாலிபமும் மறையும் சீலம் எல்லாம் கூறையும் மண்ணின் வாழ்வொன்றும் நிற்க மாட்டாது. கோலப்பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே. கோலப்பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் பகைக்குமே. கொண்ட உலகத்தில் அண்ட பரண்யமை கண்டு கருணைகள் விண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த எண்ணமாய் தோத்தரிப்போமாக. சரிமா பனீதா கனிதனி பாமபனி பக்காரே மபனி பகா மகாரே. இதுதான் இந்துஸ்தானி காப்பி. கம கம காரி மகமனி பகாரி கமனி பகாரி கமகமகமகாரி காபி ராகம் இந்துஸ்தானி காபி ராகம் சின்ன வித்தியாசம்தான். கமகமகாரி கமனி பகாரி க அந்த காந்தாரம் காட்டு அதுதான். இம்மட்டும் ஜீவன் தந்த பாடலுக்கு சிட்டாஸ்வரம். கம கம கரிதா கரினி கமனி பகரிதா கம கம கரிதா சரினி கமனி பகரிதா சரி ரி 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 மம மம பப்ப பப்ப நி 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 தா நி நி தா ரி நி தா நி நி தா சரி ரி 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 மம மம பப்ப பப்ப நி 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 தா நி நி தா ரி நி தா நி நி தா நி கரி ரி கரி கரி தா நி கரி கம கம கரிதா பததா நித பகமணி பகரிதா பததா நித பகமணி பகரிதா சரிரி மம பபனிதா நித ப சரிரி மம பபனி நித கரி நித ப கம கம கரிதா கமணி பகரிதா. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த எண்ணமாய் தோத்தரிப்போமாக. இந்த காணொலியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னலாக போட்டும் சார். அருமையான பாட்டு, அருமையான ராகம். இதுதான் இந்துஸ்தானி காபி. இந்த காபிக்கும் இந்துஸ்தானி காபிக்கும் சின்ன வித்தியாசம்தான். ஏன்னா அழகாக மேன்மையாக மேன்மக்கள் என்ன என்ன அழகாக பண்ணியிருக்காங்க மேன்மக்கள் நம்முடைய முன்னோர்கள். அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாரும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், பயன்பெறுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன்.